இந்த கூட்டு குடும்பங்கள் பிரிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீண்ட நாட்களாக யோசித்து பார்த்ததில் எனக்கு புலப்பட்டது என்னது அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான், இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் நம்மளை கூட்டு குடும்பத்திலேருந்து பழங்கால ஒற்றுமையான குடும்ப நடைமுறைகள்லேருந்து பிரித்தது. இந்த அழகான பறவைகளை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒன்றோட ஒன்று எவ்வளோ கொஞ்சி குழாவி விளாண்டுக்கிட்டு இருக்குது கூட்டு குடும்பங்களில். இந்த பறவைகள்லேருந்து தான் நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்ன கற்றுக்கிட்டேன்னா, அது ஒன்றோட ஒன்று, ஒரு குஞ்சுக்கு சாப்பாடு இல்லைனாலும் இன்னொரு பறவை போய் அதுக்கு ஊட்டுறது, அது எவ்வளோ வாஞ்சையாக அது பார்த்துக்கிறது பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு பறவை ஒரு ஜோடியாக தனியாக பிரித்து போட்ட உடனே அது மட்டும்தான் அதனுடைய குழந்தைங்களை பாதுகாக்க முடியுது, அதனுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் பார்க்க முடியல. அதே போல் தான் கூட்டு குடும்பங்களில் மாமனார் மாமியார் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சிகளில் எல்லாத்துலேயும் காமிச்சு நம்மளை குடும்பத்தை பிரிச்சிடுறாங்க. பிரித்தா கார்ப்பரேட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. வீடு தனியாக நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போவோம். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கார் எல்லாமே தனித்தனியாக வாங்க வேண்டிய எல்லா பொருளையும் ரெண்டாக வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதனால் கூட்டு குடும்பத்தை யாரும் பிரிஞ்சு போகாதீங்க, ஒற்றுமையாக இருங்க, அதே பலம்.